மாம்பழ சீசன் தொடங்கியாச்சு. நாம் அந்த சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு நல்ல சுவையான பல வகையான டிஷ்ஷு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாம்பழ குச்சி ஐஸ். நம்ம வீட்டிலே செய்யலாம். இதுக்காக பிள்ளைங்க கேட்கும்போது கடையில் போய் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. நம்மளுடைய தேவையை அனுசரித்து அதுக்கு வேண்டிய மாம்பழங்களை எடுத்துக்கலாம். எண்ணிக்கையின் அடிப்படையில் 1 எடுத்துக்கலாம். அதிக பேருக்கு கொடுக்கணுன்னா இன்னும் 4 கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்தது 2 மாம்பழம் தான். அதனுடைய சதைப்பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். தோல் சேர்க்க வேண்டாம். இதோ இது போல் நல்லா சக்கச்சவேன்னு பழுத்த மாம்பழம் நம்ம எடுத்துட்டோம். இது கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பால் பொடி சேர்த்துக்கிட்டோம். இனிப்பு சுவைக்காக 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக இனிப்பு தேவையில்லை, ஏன்னா மாம்பழ இனிப்பு பால் பொடியில் இனிப்புக்கு இப்போ நம்ம பாலும் ஆட் பண்ணணும். அதனால தான் இதில் காய்ச்சாத பச்சை பால் கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து அடிக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை மிக்சியில் நம்ம மசியை அடித்து கொண்டு வந்துடலாம். ஐஸ்கிரீனுடைய டேஸ்ட்டை அதிகப்படுத்த நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சில் பால் தான் இதில் சேர்த்துருக்கோம். நல்ல மசியை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழ கலவையை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துட்டோம். இனி இதை பாப்சிக்கலில் ஊற்றி எப்படி நம்ம குச்சி ஐஸ் செய்யலான்றதை பார்க்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சமாக பொடிச்ச கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். நான் கேஷ்யூ நட் மட்டும்தான் சேர்த்தேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். அந்த கேஷ்யூ நட்டு அந்த பேஸ்ட்டோடு நல்லா கலந்துட்டு நாம் எடுத்து வச்சுருந்த பாப்சிக்கலில் இதை நம்ம ஈவனாக நம்ம அதில் சேர்த்துட்டு, பாப்சிக்கல் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். என்கிட்ட இருந்தது, அதனால் நான் பயன்படுத்தினேன். இல்லைன்னா ஒரு சின்ன கிளாஸ் நம்ம டீ காஃபி குடிக்கக்கூடிய அந்த கிளாஸில் கூட ஊற்றி நம்ம வீட்டில் ஏதாவது ஐஸ்கிரீம் குச்சி இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்பூனை கூட நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பிடிச்சி அதை குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது போல் பாப்சிக்கல் மோல்டு வந்து நம்மகிட்ட எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வீட்டில் உள்ள அவைலபிளான பொருட்களை வச்சே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சு எடுத்தோம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அதை பாட்டம் அந்த அடிப்பகுதியை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் பைப்பில் காமிச்சோம்னா அழகாக அது இளகி வந்துடும். இது போல் தான். இதை நாமளே வீட்டில் செய்யும்போது அதோட சுவை வந்து இன்னும் தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடையில் வாங்குவோம், பசங்கள்கிட்ட கொடுப்போம், அவ்வளோதான். ஆனால் அதை நம்ம வீட்டில் செய்து கொடுக்கும்போது அதனுடைய சந்தோஷம் டபுள் மடங்காக இருக்கும். வெயில் காலம் தொடங்கிடுச்சு. அதை நல்ல வகையில் வரவேற்க இது போல் ஐஸ்கிரீம் வகைகளை நம்ம வீட்டிலே செய்து சாப்பிட்டு மகிழுங்க. எங்களுடைய காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.